Hi students, welcome to EduMaths. So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து உங்களோட 10th இங்கிலீஷ்கான செக்லிஸ்ட். ஸோ பப்ளிக் எக்ஸாம் நெருங்குது, 4-5 days தான் இருக்குது. ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இங்கிலீஷ்க்கு வந்து நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணால் 95+ அவுட் ஆஃப் 100 ஸ்கோர் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ பார்க்க முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நிறைய பேர் பார்க்குறீங்க. ஸோ ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அண்ட் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ உங்களோட கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் வந்து எந்த செட்டப்பில் இருக்கும் அப்படின்னா, ஸோ வந்து உங்களுக்கு இந்த 4 பார்ட்ஸ் இருக்குது. ஸோ பார்ட் 1 வந்து உங்களுக்கு 1 marks, பார்ட் 2 வந்து 2 marks, பார்ட் 3 வந்து 5 marks, பார்ட் 4 வந்து 8 marks. ஸோ இங்கிலீஷில் உங்களுக்கு 4 parts ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்குது. அண்ட் பார்ட் 1ல் வந்து உங்களுக்கு 14 கொஸ்டின்ஸ் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஸோ 14 கொஸ்டின்ஸில் வந்து எல்லாமே 1 marks தான். ஸோ 1 to 3 வந்து சினானிம்ஸ். ஸோ புக் பேக்கில் இருக்க எல்லா சினானிம்ஸ் வந்து கண்டிப்பாக நல்லா பாருங்கள். அண்ட் கொஸ்டின் நம்பர் 4 to 6 வந்து உங்களோட ஆன்டனிம்ஸ். ஆன்டனிம்ஸ்னால் ஆப்போசிட்ஸ். ஸோ எல்லா சாப்டர் வைஸில் இருக்க மீனிங்ஸ் அண்ட் ஆப்போசிட்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 6 marks வந்து நீங்கள் எடுத்துடலாம். அண்ட் கொஸ்டின் நம்பர் 7 to 14. ஸோ 7லேருந்து 14 வரையும் வர்றது ஃபுல்லாகவே உங்களுக்கு கிராமர் தான். ஸோ கிராமர் நீங்கள் பார்த்தா தான் இந்த பேலன்ஸ் இருக்க கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கிராமர் என்னன்னு வந்து பின்னாடி நான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்ட் 2 பார்த்துட்டு போயிடலாம். ஸோ பார்ட் 2 வந்து உங்களுக்கு 2 marks. ஸோ பார்ட் 2ல் வந்து உங்களுக்கு 4 செக்ஷன் இருக்குது. ஸோ 4 செக்ஷனில் வந்து ஃபர்ஸ்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து ஆன்சர் த ஃபாலோயிங். ஸோ கொஸ்டின் ஆன்சர் கேட்பாங்க. ஸோ கிவனில் வந்து நீங்கள் எனி 3 கொஸ்டின்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு வந்து 4 கொஸ்டின்ஸ் ஆப்ஷனில் கொடுத்துருந்தாங்கன்னா 4லேருந்து நீங்கள் வந்து எனி 3 வந்து செலக்ட் பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து செக்ஷன் 2 வந்து உங்களுக்கு பொயட்டிக் லைன்ஸு. ஸோ பொயட்டிக் லைன்ஸும் அதே மாதிரி தான். உங்களுக்கு 4 கொடுத்துட்டு நீங்கள் வந்து எனி 3 வந்து ஆன்சர் பண்ணணும். ஸோ வந்து நீங்கள் எல்லா போயமில் இருக்க பொயட்டிக் லைன்ஸ் வந்து கண்டிப்பாக நல்லா பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா இதில் வந்து 3 கொஸ்டின்ஸ் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிடலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட செக்ஷன் 3 வந்து நீங்கள் 23லேருந்து 27க்குள்ளே இருக்க கொஸ்டின்ஸ். ஸோ அதுலேருந்து நீங்கள் வந்து 3 கொஸ்டின்ஸ் வந்து செலக்ட் பண்ணி ஆன்சர் பண்ணணும். ஸோ செக்ஷன் 3 வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே கிராமர் தான். ஸோ கிராமருக்கு 1 marks அண்ட் 2 marks இருக்க கிராமர் வந்து ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் பின்னாடி சொல்லி காமிக்கிறேன் என்னென்ன பார்க்கணுன்னு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட செக்ஷன் 4ல் உங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது, ரோட் மேப். ஸோ ஒரு மேப் கொடுத்துட்டு அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் தான் நீங்கள் வந்து எழுதணும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு 2 mark கொஸ்டின். ஸோ இதில் வந்து நீங்கள் 3 கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணணும். ஆன்சர் த ஃபாலோயிங்கில் பொயட்டிக் லைன்ஸில் 3 கொஸ்டின்ஸ், கிராமரில் 3 கொஸ்டின்ஸ் அண்ட் ரோட் மேப் வந்து 1 கொஸ்டின் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணணும். ஸோ பார்ட் 2ல் உங்களுக்கு வந்து எத்தனை மார்க்ஸ் கவர் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ பார்ட் 1 வந்து 1 marks. 1 marks வந்து உங்களுக்கு 14 marks வரும். அண்ட் பார்ட் 2 வந்து 20 marks. ஸோ ஆன்சர் த ஃபாலோயிங் வந்து 6 marks, பொயட்டிக் லைன் 6 marks, அதே மாதிரி கிராமர்ஸ் வந்து உங்களுக்கு 6 marks அண்ட் ரோட் மேப் வந்து 1 தான் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஸோ 2 marks. ஸோ 6 3s are 18 + 2 வந்து உங்களுக்கு 20 marks வந்து பார்ட் 2ல் கவர் ஆயிரும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்களோட பார்ட் 3 5 marks. ஸோ 5 marks வந்து உங்களுக்கு half of the mark வந்து பார்ட் 3லே கவர் ஆயிடும். ஸோ 50 marksக்கு வந்து நீங்கள் பார்ட் 3 தான் எழுதுவீங்க. ஸோ பார்ட் 3ல் நீங்கள் என்னென்ன கவர் பண்ணணும் அப்படின்னா ப்ரோஸோட பேராகிராஃப். ஸோ ப்ரோஸோட பேராகிராஃப் வந்து 2 எழுதணும் நீங்கள். ஸோ 29லேருந்து 32 வரையும் 4 கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் வந்து அதில் 2 கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து செக்ஷன் 2 வந்து உங்களுக்கு போயம் பேராகிராஃப். ஸோ போயம் பேராகிராஃபும் நீங்கள் வந்து 4 கொடுத்துட்டு எனி 2 பேராகிராஃப் வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து செக்ஷன் 3. ஸோ செக்ஷன் 3 வந்து எப்படின்னா ஒன்று ரீஅரேஞ்ச் தான், சென்டென்ஸ் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணணும், இல்லைனா ரீட் த பேசேஜ் அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங். ஸோ ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் அட்டென்ட் பண்ணணும். ஸோ 2 கொடுத்துருப்பாங்க 37 38ல் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்து செலக்ட் பண்ணி எய்தர் ரீஅரேஞ்ச் எழுதலாம், இல்லைனா ரீட் த பேசேஜ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் வந்து எழுதலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து செக்ஷன் 4ல் வந்து நீங்கள் 39லேருந்து 44 வரையும் இருக்கும். ஸோ 4 கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணணும். இந்த 4 கொஸ்டின்ஸில் உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் நீங்கள் பார்க்கலாம், லெட்டர் ரைட்டிங், ரிப்போர்ட் ரைட்டிங், ஒரு பிக்சர் கொடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பேராகிராஃப் எழுத சொல்லுவாங்க, அண்ட் நோட் மேக்கிங், ஸ்பாட் எரர்ஸ். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சாய்ஸஸ் கொடுத்துட்டு இதிலேருந்து எனி 4 வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி ஆன்சர் பண்ணணும்.
அண்ட் லாஸ்ட்டாக வந்து உங்களோட செக்ஷன் 5 வந்து கோட் த மெமரி தான். ஸோ மெமரி போயம் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ஸ்டான்ஸா இந்த லைன்லேருந்து இந்த லைன் வரையும் நீங்கள் கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் அது வந்து எழுதணும். ஸோ இதுக்கு வந்து ஃபுல்லாகவே 5 மார்க்ஸ். ஸோ என்னென்ன பேராகிராஃப் வந்து 2 மார்க்ஸ் 2 பேராகிராஃப் எழுதணும். ஸோ 5 2s are 10 மார்க்ஸ் வந்து ப்ரோஸ் பேராகிராஃப், 10 மார்க்ஸ் வந்து போயம் பேராகிராஃப் அண்ட் ரீஅரேஞ்ச் இல்லைனா பேசேஜ் எழுதணும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு 5 மார்க்ஸ். ஸோ 25 மார்க்ஸ். அண்ட் இதில் வந்து மெமரி போயம் வந்து உங்களுக்கு 5 மார்க்ஸ் 30 மார்க்ஸ். அண்ட் 20 மார்க்ஸ் வந்து 4 கொஸ்டின்ஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் லெட்டர், ரிப்போர்ட், பிக்சர் பார்த்துட்டு பேராகிராஃப் எழுதுறது, நோட் மேக்கிங், ஸ்பாட் எரர். ஸோ இதில் வந்து உங்களுக்கு 20 மார்க்ஸ் கவர் ஆகிடும். ஸோ டோட்டலாக பார்ட் 3ல் வந்து உங்களுக்கு 50 மார்க்ஸ் வந்து கவர் ஆகிடுது. அண்ட் லாஸ்ட்டாக வந்து உங்களோட பார்ட் 4. ஸோ பார்ட் 4ல் வந்து உங்களுக்கு சப்ளிமெண்ட்ரி பேராகிராஃப் இருக்கும். அதில் வந்து எய்தர் ஆல் சாய்ஸஸ் கொடுப்பாங்க. ஸோ 2ல் வந்து ஏதாவது ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ 46லேயே வந்து ஏ அண்ட் பின்னு ஆல் சாய்ஸஸ் கொடுத்துருப்பாங்க. 2த்தில் ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து எழுதணும் பேராகிராஃப். ஸோ அந்த பேராகிராஃப்க்கு வந்து உங்களுக்கு 8 மார்க்ஸ் கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஆர் சாய்ஸஸில் கொடுக்குறது வந்து ரீட் த பேராகிராஃப் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின் கொடுப்பாங்க. இல்லைனா ரீட் த போயம் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின் கொடுப்பாங்க. ஸோ கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை பேசேஜ் அண்ட் போயம் வந்து நீங்கள் படித்து எய்தர் ஏதாவது ஒன்று வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ 47ல் ஏ அண்ட் பின்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பேராகிராஃப் படிச்சுட்டு ஆன்சர் த ஃபாலோயிங் எழுதலாம். இல்லை போயம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆன்சர் த ஃபாலோயிங் ஆன்சர் பண்ணலாம். ஸோ இப்படி தான் வந்து உங்களோட பேப்பர் செட்டப் இருக்கும். பார்ட் 1ல் 14 மார்க்ஸ், பார்ட் 2ல் 20 மார்க்ஸ், பார்ட் 3ல் 50 மார்க்ஸ், பார்ட் 4ல் வந்து 16 மார்க்ஸ். ஸோ இப்படி தான் உங்களோட பேப்பர் செட்டப் கவர் ஆகுது. ஸோ இதில் நம்ம பார்க்காதது வந்து என்னது, கிராமர். ஸோ கிராமருக்கு வந்து நீங்கள் என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா, ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆன்சர் த ஃபாலோயிங் பார்க்கணும், சினோனிம்ஸ், ஆன்டனிம்ஸ், பொயட்டிக் லைன்ஸ், பேராகிராஃப் பார்க்கணும், அண்ட் ரீட் த பேசேஜ் அண்ட் ரீஅரேஞ்ச் த சென்டென்ஸ். இதெல்லாம் கொடுத்துட்டு அவங்களாவே கேட்குறது தான் இது. அண்ட் இதே மாதிரி ரீட் த பேராகிராஃப் அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங். ஸோ இதெல்லாம் வந்து கொடுத்துட்டு கேட்குறது. மெமரி போயம் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும், ரோட் மேப்பு. அண்ட் இது வந்து அட்வர்டைஸ்மெண்ட் லெட்டர் அதெல்லாம் வரும். அண்ட் கிராமட்டிக்கல் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு என்னென்ன கவர் ஆகும் அப்படின்னா, ஸோ நீங்கள் என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு செக்லிஸ்ட் நான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்களா அப்படின்னு வந்து ஒரு வாட்டி செக் அவுட் பண்ணிக்கோங்க. தமிழ் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்களோட இங்கிலீஷ் எக்ஸாமுக்குள்ளே நீங்கள் இதை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டீங்களான்னு பார்த்துக்கோங்க. ஸோ என்னென்னா சினானிம்ஸ். ஸோ சினானிம்ஸ் வந்து எல்லா லெசன்லேருந்து பார்த்துட்டிங்களா அப்படி பார்த்துட்டு அதுக்கு நேராக ஒரு செக் பாக்ஸில் டிக் போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஆன்டனிம்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ஃபினிஷ் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி டிக் போட்டு படிங்க. ஸோ அப்படி நீங்கள் படிக்கும்போது ஸோ இதெல்லாம் நம்ம கிராமட்டிக்கல் கொஸ்டின்ஸில் வந்து கவர் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு அசஸ்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து காம்பவுண்ட் வேர்ட்ஸ் அண்ட் ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸு, அப்ரிவேஷன் ஒரு அக்ரானிம்ஸ் கேட்பாங்க, கிளிப்டு வேர்ட்ஸ் கேட்பாங்க, ஃப்ரேசல் வேர்ப்ஸு, இடியம்ஸு, ஹோமோஃபோன்ஸு, ஸ்லாங் எக்ஸ்பிரஷன், சிங்குலர் ப்ளூரல், மாடல்ஸ் கேட்கலாம். இல்லைன்னா டிரான்ஸ்லேஷன் கேட்கலாம். ஸோ இங்கிலீஷில் கொடுத்துட்டு தமிழில் கொடுத்துட்டு இங்கிலீஷில் அந்த மாதிரி மாற்றி கேட்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நாமினலைசேஷன்னா என்னதுன்னா ஒரு வேர்பை வந்து நீங்கள் வந்து நவுன் ஃபார்மேட்க்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து நாமினலைசேஷன். ப்ரிப்போசிஷன் அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆர்டிகல்ஸ் ஏ அண்ட் டிட்டர்மினர்ஸ் எழுதணும். லிங்கிங் வேர்ட்ஸ் ஜாயின் பண்ணுறது, கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க, ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் கொஸ்டின் டேக் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரீஃப்ரேசிங் நெகட்டிவ் அப்படின்னா என்னதுன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் வந்து நெகட்டிவில் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து பாசிட்டிவாக அந்த ஸ்டேட்மெண்ட்டை ரீஃப்ரேஸ் பண்ணி எழுதணும். ஸோ அதான் ரீஃப்ரேசிங் நெகட்டிவ். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சு, சிலபல்ஸு. ஸோ மோனோவா, டையா, ட்ரையா அப்படின்னு சிலபிஃபை பண்ணி நீங்கள் எழுதணும். அமெரிக்கன் இங்கிலீஷ் டு பிரிட்டிஷ் இங்கிலீஷ் கன்வெர்ட் பண்ணுறது கேட்பாங்க. சென்டென்ஸ் பேட்டர்ன், ஸோ OSV, ASV, IODO, ஸோ SVC, ஸோ அந்த மாதிரி என்ன பேட்டர்னில் இருக்க சென்டென்ஸு நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணி எழுதணும். ஜெரன்ஸ், ஸோ ING போட்டு எழுதுறது. ஸோ அந்த ஃபார்மேட்டில் வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் டூ அஸ் டைரக்டட், ஸோ டைரக்ட் ஸ்பீச்சு, இன்டைரக்ட் ஸ்பீச், ஸோ அந்த மாதிரி கேட்பாங்க. அண்ட் ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், சிம்பிள், காம்ப்ளெக்ஸ், காம்பவுண்டு. ஸோ இதெல்லாம் வந்து என்ன சென்டென்ஸு கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணி சென்டென்ஸ் வந்து எழுதணும். ஏதோ சிம்பிளில் கன்வெர்ட் பண்ண சொன்னாங்கன்னா அந்த சென்டென்ஸ் சிம்பிளில் கன்வெர்ட் பண்ணணும். காம்ப்ளெக்ஸில் கன்வெர்ட் பண்ண சொன்னாங்கன்னா காம்ப்ளெக்ஸில் கன்வெர்ட் பண்ணி எழுதணும். காம்பவுண்டில் கன்வெர்ட் பண்ண சொன்னாங்கன்னா காம்பவுண்டில் கன்வெர்ட் பண்ணி எழுதணும். அண்ட் கண்டிஷனல் கிளாஸ், ஸோ கிளாஸு, ஃப்ரேசல்ஸு இதெல்லாமே ஒரே மாதிரி தான் வரும். டென்சஸ், ஸோ என்ன டென்ஸில் கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து மாற்றி எழுதணும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பங்க்சுவேஷன், ஸோ ஃபுல் ஸ்டாப்பு, எக்ஸ்க்ளமேஷன் மார்க்கு, அப்புறம் வந்து கேபிட்டல் லெட்டர், ஸோ அந்த மாதிரி வந்து போட்டு எழுதுறது, அதெல்லாம் கம்மா,
அதெல்லாம் வந்து உங்களுக்கு பங்க்சுவேஷனில் வந்துடும். அண்ட் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிஷன், ஸோ சூப்பர்லேட்டிவ், கம்பேரிட்டிவ், டிக்ளரேட்டிவ், ஸோ அந்த மாதிரி டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிஷனில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எழுதணும். கான்கார்டு, ஃப்ரேமிங் சென்டென்ஸ், ஸோ சென்டென்ஸ் வந்து எப்படி நீங்கள் ஃப்ரேம் பண்ணுவீங்க அந்த மாதிரி எழுதுறது. அப்புறம் ஃப்ரேசஸ் ஆர் கிளாஸஸ், ஸோ ஃப்ரேசஸ் கிளாஸஸில் வந்து செப்பரேட் கேட்டகரியில் வரும். ரீஅரேஞ்ச், ஸோ ஒரு சென்டென்ஸ் வந்து மீனிங் இல்லாமல் மீனிங் வராத மாதிரி கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அந்த வேர்ட்ஸை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி மீனிங்ஃபுல்லான சென்டென்ஸை வந்து கன்வெர்ட் பண்ணி எழுதணும். அண்ட் வந்து ஸ்பாட் எரர் ஸ்பாட்டிங், ஸோ என்னென்ன எரர்ஸ் இருக்குது அதை வந்து ரெக்டிஃபை பண்ணி நீங்கள் வந்து எரர் ஸ்பாட் பண்ணி எழுதணும். ஸோ இதுதான் வந்து உங்களோட கிராமருக்கான செக்லிஸ்ட். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக கிராமரில் நீங்கள் வந்து எந்த மார்க்கும் மிஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், அது ரிலேட்டடாக நான் வீடியோ போடுறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் அக்கௌண்ட் ப்ரெஸ் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ பெஸ்ட் விஷஸ்.